முதல்ல என் குழந்தைங்களை போய் பார்க்கணும். பசி, அனி, பசி, அனி, அம்மா நீங்க எப்ப வந்தீங்க? நானு பானு அம்மா பானு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பானு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை பார்த்தா உங்க அப்பனை பாக்குற மாதிரியே இருக்குடி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பசங்களா எங்கம்மா? மா பசங்களுக்கு ட்ரெஸ், அவருக்கு ட்ரெஸ், எல்லாருக்கும் சேர்த்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கம்மா. நீ ஆசையா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்க. உங்க வீட்டுக்காரங்க பிள்ளைங்களும் இந்த வீட்டு விட்டு போய் 10 நாள் ஆச்சு. ஏன் தங்கச்சி இது நம்ம பானு கிட்ட சொல்லல? என்னமாம்மா சொல்றீங்க? பசங்களும் வீட்டுக்காரன் இங்க இல்லையா? என் புருஷனும் பசங்களும் போய் 10 நாள் ஆச்சு. இதையே என்கிட்ட சொல்லல நீங்க? டென்ஷன் ஆகாதம்மா. இதோ பாரு பானு, உன் புருஷனா குடிகாரன். அவன் உங்க 2 பசங்களை வச்சு தப்பு பண்றான்றது மட்டும் எனக்கு தெரியும். நீ போலீஸ், நீ தான் கண்டுபிடிக்கணும். ஆமா பானு, மாமா சொல்றதெல்லாம் உண்மைதாண்டி. நானும் கேள்விப்பட்டேன். என் பேர பிள்ளைங்களை காப்பாத்திடி. உன் பிள்ளைங்க தானே, காப்பாத்திடி. சரிங்கம்மா, வருத்தப்படாதீங்கம்மா. முதல்ல என் புருஷனை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு எங்க அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும். அப்பா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க பொண்ணு போலீஸ் ஆயிட்டோம்பா. உங்களை பார்த்து ஒரு சல்யூட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன்ப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. எவன்டா அவன் என்ன ஊசியில குத்துந்து? எவன்டா அது ஊசியில குத்துந்து? எந்த நாயிடா அது? எந்த நாயை இல்ல, அந்த சிவந்தன். நீதானா? ஏன்யா எனக்கு அடிக்கடி சொல்ல கொடுக்குற? உனக்கு அந்த சின்ன பையன் ஊசி குத்தந்தே வலிக்குது. நீ ஒரு குழந்தைக்கு ஊசி போட்டு கொல்ல பாக்குறியடா. நீ செய்யறது மட்டும் தப்பு இல்லையா? என் குழந்தைக்கும் வலிக்கும், அது எனக்கும் தெரியும். உனக்கு என்னையா ஒன்று இப்போ? ஏன்யா இப்படி என்ன டென்ஷன் பண்ற? தப்புன்னு தெரிஞ்சே செய்யற. உனக்கு பணம் தேவைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வராது ராஜா. வேண்டாம், குழந்தைகளுக்கெல்லாம் அப்படி செய்யாத. தப்பு விட்டு. அந்த ஈசன் பார்த்துக்கிட்டே இருக்கான். உனக்கு எல்லா தப்பும் தெரிய வரும். போயா, சாமியார் வேலையை பாரியா. இவன் ஆம்பளை பொம்பளையா மாறிட்டு இருக்கான். நான் பொம்பளை, ஆம்பளை வயசு வந்துடுச்சு. என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்க? யோ, இந்த வீட்டுல என்ன நடக்குது தெரியுமா? நீ போட்ட ஊசில உன் பையன் கொஞ்சம் கொஞ்சமா பொம்பளையா மாறிட்டு வரான். அப்படியா? ஆமா, இத பாரியா, உன் சின்ன பிள்ளைக்கு ஒரே ஒரு ஊசி தான். அதை மட்டும் உன் சின்ன பிள்ளைக்கு போட்டுட்டோன்னு வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் கோடீஸ்வரங்க தான். நம்ம தான் கோடீஸ்வரர். பாரியா, சிரிச்சது போதும். நாளைக்கு உன் சின்ன பிள்ளைக்கு ஊசி போட்டு ரெடி பண்ணி வைக்கிற. ஊசி வேலை செய்தது நம்ம கோடீஸ்வரர் செஞ்சிச்சு. நீ ஊசி போட்டு வாங்க, நான் மொத்த பணத்தை நான் சுட்டுட்டு ஓடிடுறேன்.
நீ பார்த்துப்பா, பணத்தை ரெடியாக வை. நாளைக்கு நான் பசங்களை கூட்டிட்டு வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த ஈஸ்வரனை காலி பண்றோம். ஈஸ்வரா, நாளைக்கு நீ காலி. நாளைக்கு இனியாரா நீ சேல்ஸ் தான். என்னடா சின்ன பையா அமைதியா உட்காந்துருங்க. நாளைக்கு நீயும் சேல்ஸ் தான். டேய், இன்னையோட உன் கதை முடியுது. இதுதான்டா உனக்கு கடைசி ஊசி. மாட்டினடா. இதோட உன் கதை முடியுது. இதுதான்டா உனக்கு கடைசி ஊசி. இதை மட்டும் நான் உனக்கு செலுத்திட்டேன். என் வாழ்க்கையில் நான் தான்டா கோட்டீஸ்வரன். போறேன்டா ஊசிய உனக்கு. ஏய், ச்சே, உன்னை விட மாட்டேன்டா. என்ன ஏமாத்திடா. எஸ்கேப் ஆயிட்டியா? உன்னை விட மாட்டேன்டா நானு. இல்லடா, இல்லடா, இல்லடா. டேய் நில்டா. இப்போ அம்மா இருந்தா நல்லா இருந்தது. தம்பி தப்பிச்சிட்டானா இல்லைன்னு தெரியலையே. எங்க போயிட்டான்னு தெரியலையே. எங்க போயிட்டான்னு தெரியலையே. இங்கதான் எங்கேயோ இருக்கணும். இங்கதான் இருக்கணும். மாட்டியா நீ? இங்கதான் இருக்கிறியா நீ? மாட்டியா நீ? இங்கதான் இருக்கிறியா? தப்பிச்சுட்டா போற நீ? மாட்டியா நீ? உன்னை விட மாட்டான்டா நான். உன்னை விட மாட்டான்டா நான். மறுபடியும்